உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளே, சாதி ஒழிப்பை சமூக விடுதலை என தமிழகத்தில் களமாடி வரும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் தமிழர்களின் உரிமைகளுக்காகவும் ஒடுக்கப்பட்டோரின் விடுதலைக்காகவும் போராடி வருகின்றனர். இன்றைய களத்தில் சிறுத்தைகள் நிகழ்ச்சியில் கட்சி தலைவரும் எழுத்து தமிழரின் நிகழ்ச்சிகள் மட்டுமின்றி எழுத்து தமிழரின் ஆணைக்கு இணங்க களத்தில் சிறுத்தைகள் பங்கேற்ற நிகழ்ச்சிகள் அனைத்தையும் இப்போது பார்க்கலாம். சென்னை தாம்பரத்தில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தாம்பரம் மாநகர மாவட்ட செயலாளர் பொறியாளர் சாமுவேல் எபினேசர் தலைமையில் கிறிஸ்துமஸ் விழா மிக பிரம்மாண்டமாக கொண்டாடப்பட்டது. இவ்விழாவில் சிறப்பு அழைப்பாளர்களாக விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் ஊடக மைய முதன்மை செயலாளரும் செய்யூர் சட்டமன்ற உறுப்பினருமான பனையூர் மூபாபு கலந்து கொண்டு கேக் வெட்டி ஏழை எளிய மக்களுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் தாம்பரம் சட்டமன்ற உறுப்பினர் SR ராஜா, தாம்பரம் மேயர் வசந்தகுமாரி, விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மாநில துணை செயலாளர் தாம்பரம் கதிரவன், நகர செயலாளர்கள் ராமானுஜம், ஆதிசாலமன், நகர பொருளாளர் பொறியாளர் அமித்ராஜ், தாம்பரம் மாநகராட்சி மன்ற உறுப்பினர் யாகூப், தாம்பரம் மண்டல குழு தலைவர் காமராஜ் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். மோடி பேசிய அனைவரும் கிறிஸ்துவ பற்றி மிக தெளிவாக பேசினார். கிறிஸ்து பிறந்து அவர் 33 ஆண்டுகள் இந்த மண்ணில் உயிரோடு வாழ்ந்தார். 33 வயதில் அவர் மிக கொடுமையாக கொல்லப்பட்டார். 29 வயது வரைக்கும் அவர் தன்னுடைய குடும்ப கட்டுப்பாட்டில் குடும்பத்தோடு வாழ்ந்தார். அவர் பொது வாழ்க்கை வந்ததே 3 ஆண்டுகள் தான். இந்த 3 ஆண்டுகளில் மனித வளத்தன்மைக்கு வந்த ரட்சகர். கிறிஸ்து என்றால் அன்பு. மொத்த பைபிள ஒரே ஒரு வசந்தம் பிடிச்சிருக்கான். தன்னைத்தானே நேசிப்பது போல திரவி நேசிக்கிறார். யாருக்கு நம்ம எழுதி கொடுத்தாலும் அது கர்த்தருக்கு கொடுக்கணும். முழு மனசா அன்புதான் இந்த ஒரே ஒரு மொத்தத்தை வணங்குகிறார். அவர் அந்த 3 ஆண்டுகளில் அவரோடு பணியாற்றிய 12 சீடர்கள், அந்த 12 சீடர்கள் ஒருவர் கிறிஸ்துவை காட்டி கொடுத்தான், அவன் நாட்டு கொண்டு செத்தான். ஆனால் மீறி 11 சீடர்களும் உலகம் முழுவதும் சென்று கிறிஸ்துவத்தை பரப்பினார்கள். இப்போ நம்ம நினைச்சோம்னாங்க, இப்ப கிளம்பி எந்த நாட்டு போகணும்னு போயிடலாம். விமானம் இருக்கு, கையில செல்போன் இருந்துச்சு, ஒன்னே வீடியோ கால பேசிக்கலாம் லைவா. ஆனா 2000 ஆண்டுகளுக்கு முன்பு இது மாதிரி எந்த இடமான வசதியும் கிடையாது, ஏன் சைக்கிள் கூட கிடையாது. ஆனால் கிறிஸ்து அவர் தேர்ந்தெடுத்த அந்த 11 சீடர்கள் எவ்வளவு பெரிய அர்ப்பணிப்போட இந்த உலகம் முழுவதும் சென்று கிறிஸ்துவத்தை உபதேசித்தார்கள், பரப்பினார்கள். எந்த விதமான வசதியும் கிடையாது. என்ன சொல்ல போனாக்கா, கடல் எந்த வழியில இந்த பூமி இருந்தது தெரியாது. இந்த கடல் பரப்பு எப்படி அமைந்திருக்கின்றது நம்ம இமேஜின் பண்ணி பார்க்க முடியாது. இன்னைக்கு இந்தியா கண்டுபிடிச்ச வாஸ்தோட வரலாற்றை படிச்சிருக்கோம். ஆனா அதுக்கு முன்னாடி இந்திய இந்த பூமி என்ன மாதிரி ஒரு நிலப்பரப்பை கொண்டு வந்தது என்பது நமக்கு யாரும் நம்ம அறிவிக்கே எட்டாத ஒரு விஷயம். அப்படி இருந்த சூழ்நிலையில இன்னைக்கு கிறிஸ்துவை
உலகம் முழுவதும் பரப்பிய அந்த பாவசீரர்கள் அவருக்கு மொழி தெரியாது. பல நூற்றுக்கணக்கான மொழி பேசக்கூடிய உடனடியாக சென்று இப்போ கிறிஸ்தவத்தை பரப்பினார்கள். விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தென்காசி மண்டல செயலாளராக நியமிக்கப்பட்ட இசக்கி பாண்டியன் தென்காசி மாவட்டம் வாசுதேவநல்லூர் பகுதியில் உள்ள புரட்சியாளர் அம்பேத்கர் சிலை, பெருந்தலைவர் காமராஜர் சிலை, மாவீரன் ஒண்டிவீரன் பகடை, சுதந்திர போராட்ட வீரர் வெண்ணி காலடி, மாமன்னர் புலிதேவர் உள்ளிட்ட சிலைகளுக்கு மாலை அணிவித்து வீரவணக்கம் செலுத்தினார். இந்நிகழ்ச்சியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மேற்கு மாவட்ட செயலாளர் ஜான் தாமஸ், மேற்கு மாவட்ட துணை செயலாளர் சாமித்துரை, முன்னாள் மண்டல துணை செயலாளர் குழந்தை வள்ளுவன், வடக்கு மாவட்ட கிறிஸ்தவ சமூக நீதி பேரவை மைக்கேல், இஸ்லாமிய ஜனநாயக பேரவை மாவட்ட அமைப்பாளர் மஜித் பாஸ்கரன், வாசுதேவநல்லூர் ஒன்றிய செயலாளர் சுரேஷ் தமிழர், சிவகிரி பேரூர் செயலாளர் சக்திவேல், ராயகிரி பேரூர் செயலாளர் அருள்ராஜ், வாசு ஒன்றிய துணை செயலாளர் முருகன், கடையநல்லூர் நகர செயலாளர் பாக்கியநாதன், ஒன்றிய துணை செயலாளர் பீமராஜ், புளியங்குடி நகர செயலாளர் சுரேஷ், நகர பொருளாளர் பாண்டியராஜன் மற்றும் பாலகிருஷ்ணன், சிவராமன், ஜோசப், பிரபாகரன், குணா, லட்சுமணன், அலிராஜா, மார்டின், கண்ணன், பரீத், ஹபீப், நவாஸ்கான் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். என்னை மண்டல செயலாளராக நியமனம் செய்ததற்கு முதற்கண் நன்றியை எழுச்சி தமிழர் அவர்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். இங்கே திரளாத கலந்து கொண்ட ஏனைய விடுதலை சிறுத்தைகள் அனைவருக்கும், மாநில, மாவட்ட, ஒன்றிய, நகர, பேரூர், முகாம் பொறுப்பாளர்கள் அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். காஞ்சிபுரம் ஊராட்சிக்கு உட்பட்ட ஈனாத்தூர் கிராமத்தில் கிருபையின் ஜெப குடும்பம் ஊழியர்கள் ஐக்கியம் மற்றும் அபோஸ்தல பெந்தகோஸ்தே சியோன் பரிசுத்த சபை சார்பில் கிறிஸ்துமஸ் நற்செய்தி பெருவிழா மற்றும் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் கிறிஸ்தவ சமூக நீதி பேரவை காஞ்சிபுரம் மாவட்ட துணை அமைப்பாளர் ஞானப்பிரகாசம் தலைமையில் நடைபெற்றது. இதில் சிறப்பு அழைப்பாளராக விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் வழக்கறிஞர் அணி மாநில செயலாளர் பார்வேந்தன் கலந்து கொண்டு 20க்கும் மேற்பட்ட தூய்மை பணியாளர்களுக்கு தேவையான சீருடைகள், முகக்கவசம், பள்ளி மாணவர்களுக்கு நோட்டு புத்தகம், பொதுமக்களுக்கு புடவை, வேட்டி உள்ளிட்ட நலத்திட்ட உதவிகளை வழங்கினர். இந்நிகழ்ச்சியில் பாஸ்டர் அருள், செல்வகுமார், விக்டர் வினோத், ஜெரால்ட் பாபு, டாக்டர் ரமேஷ், ஏனாத்தூர் ஊராட்சி மன்ற தலைவர் வரதன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். ஏனாத்தூரை சார்ந்த அப்போஸ்தலஸ் பெந்தகோஸ்தே சியோன் பரிசுத்த சபையின் சார்பில் கிறிஸ்துமஸ் நற்செய்தி விழா இன்று ஏனாத்தூரில் மிகச் சிறப்பாக நடைபெற்றது. அன்பு சகோதரர் பாஸ்டர் அருள், பாஸ்டர் செல்வகுமார், விக்டர் வினோத், ஜெரால்ட் பாபு ஆகியோர் தலைமையில் நடைபெற்ற அந்த ஆர்ப்பாட்டத்தில் நானும் பங்கேற்று சிறப்பித்தேன். இயேசு பிறக்கின்ற அந்த நன்னாளை மக்கள் எந்தவித வருத்தமும் படாமல் மகிழ்ச்சியோடு கொண்டாட வேண்டும் என்று சொன்னால் ஏழை மக்களுடைய அடிப்படை தேவைகள் பூர்த்தி செய்யப்பட வேண்டும். அப்படி பூர்த்தி செய்வதுதான் நம்முடைய கடமை என்பதை இந்த சபை இன்று நம்முடைய அருமை தம்பி பாஸ்டர் ஞான பிரகாசம் அவர்கள் சார்பாக இந்த நிகழ்வு நடைபெற்றிருக்கிறது. இந்த நிகழ்ச்சியை நடத்தியிருக்கின்ற பாஸ்டர் ஞான பிரகாசம் உள்ளிட்ட அவருடைய குடும்பத்தினருக்கும், இந்த நிகழ்ச்சியை சிறப்பித்த போதகர்கள் அனைவருக்கும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் என்னுடைய நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அனைவருக்கும் கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் பூலவாடி சாலையில் மில்மேடு பகுதியில் இருந்து சகுனிபாளையம் செல்லும் உப்பாறு பாசன வாய்க்காலின் இருபுறமும் உள்ள மரங்களை மர்ம நபர்கள் வெட்டி குவியல் குவியலாக குவித்து வைத்து உள்ளனர். இதனை பார்வையிட்ட விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் விவசாய பாதுகாப்பு மாநில துணை செயலாளர் வேலு சிவகுமார் மரங்களை வெட்டிய மர்ம நபர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்தார். திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் வட்டம் மடத்துப்பாளையம் வருவாய் கிராமத்தில் நீர்வளத்துறைக்கு சொந்தமான உப்பாறு வாய்க்கால் செல்கிறது. இந்த வாய்க்காலில் உள்ள மரங்களை எல்லாம் அரசினிடம் எந்த அனுமதியும் வாங்காமல் யாரோ இந்த மரத்தை பூரா இவ்வளவு மரத்தை பூரா பெரிய பெரிய மரங்களை வெட்டியிருக்கிறாங்க. இந்த மரத்தை வெட்டும் பொழுது
ஜேசிபி போன்ற பொக்லைன் இயந்திரத்தை பயன்படுத்திக்கிறாங்க. அந்த வேற போடுங்கும் போது வாய்க்கால புறா சேதப்படுத்திக்கிறாங்க. இது நீர்வளத்துறைக்கு தெரிஞ்சு நடக்குதா தெரியாம நடக்குதா அப்படிங்கிறது எங்களுக்கு தெரியல. ஆகவே நீர்வளத்துறை, வருவாய்த்துறை, காவல்துறை உடனடியாக இந்த மரத்தை வெட்டியவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுத்து சட்டப்படி நடவடிக்கை எடுக்க வேண்டும். மேலும் இந்த வாய்க்காலில் செல்கிற தண்ணிக்கு இந்த மரங்கள் இடையூறாக இருப்பதாக நீர்வளத்துறை கருதினால் உடனடியாக ஒரு ஒப்பந்த புள்ளியை கோரி முறைப்படி சட்டப்படி அந்த மரங்களை ஏலத்தில் விட்டு அந்த பணத்தை அரசு கஜானாவில் சேர்த்திய பின்னரே இந்த மரத்தை வெட்ட வேண்டும். நடவடிக்கை எடுக்க தவறினால் இங்குள்ள விவசாயிகள் அனைவரையும் திரட்டி மாபெரும் ஆர்ப்பாட்டம், போராட்டம் நடத்தப்படும் என்று இதன் மூலம் தெரிவித்துக் கொள்கிறோம். புதுச்சேரியில் போலி மருந்து விவகாரத்தில் வெளிப்படையாக உரிய விசாரணை செய்திட வேண்டும். காரைக்கால் மாவட்டத்தில் உள்ள தனியார் கார்ப்பரேட் தொழிற்சாலைகளில் உள்ளூர் இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பை வழங்கிட வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தியும் 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டத்தை சீர்குலைக்கும் பாஜக அரசை கண்டித்தும் செயல்படாத மக்கள் விரோத புதுச்சேரி என்ஆர் காங்கிரஸ் பாஜக கூட்டணி அரசை கண்டித்தும் நிரவி பகுதியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் நிரவி திருப்பட்டினம் தொகுதி செயலாளர் விடுதலை கண்ணல் தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் மாநில துணை செயலாளர் பொன் செந்தமிழ் செல்வன், சமூக ஊடக மாவட்ட அமைப்பாளர் BS அரசவளவன், நெடுங்காடு தொகுதி துணை செயலாளர் லெனின், திருநள்ளாறு தொகுதி அமைப்பாளர் சுகஎழிலரசன், காரைக்கால் வடக்கு தொகுதி பொருளாளர் சிவக்குமார், தொகுதி துணை அமைப்பாளர் கரிகாலன், தொகுதி நிர்வாகிகள் தாமோதரன், மதிவானன், தமிழ்விழவன், சோழமணி, பாலு உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். சென்னை சேப்பாக்கத்தில் உள்ள பத்திரிகையாளர் மன்றத்தில் செய்தியாளர்களை சந்தித்த விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மாநில துணை செயலாளர் இளமதி, கடலூர் மாவட்டம் சிதம்பரத்தை சேர்ந்த தலித் பெண்மணியை சட்டவிரோதமாக அடைத்து வைத்து மிரட்டிய அண்ணாமலை நகர் காவல் ஆய்வாளர் அம்பேத்கர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்தார். புட்டப் கேஸ் போடுறப்ப இவங்க அதில் உள்ள போக மாட்டாங்க. நம்ம சும்மா இது மாதிரி வழக்கு போட்டுட்டே இருக்காருன்னு சொல்லிட்டு இவங்க அப்ஸ்காண்டில் இருக்காங்க. அந்த பசங்க அப்ஸ்காண்டில் இருக்காங்க. இந்த மாதிரி சூழலில் ஒரு 3 ஏரியா தள்ளி, இவங்க பகுதியிலேருந்து ஒரு 3 ஏரியா தள்ளி அங்கே இந்த டிரான்ஸ்ஃபார்மில் இருக்க காப்பர் கம்பி திருட்டு போகுது. இந்த காப்பர் கம்பியை திருடுனது அந்த பசங்க தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில பேர் மேலே அவங்க வழக்கு பதிவு பண்ணி அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. 2-3 பேரை ஏதோ அரெஸ்ட் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன், அது கன்ஃபார்மாக தெரில. பட் இந்த பசங்க மற்றும் சிலரில் வர்றாங்க. இந்த பொண்ணோட கணவர் மற்றும் சிலரில் சேர்த்துக்கிட்டு இருக்காங்க. தேடப்படும் குற்றவாளியாக இருக்காங்களே தவிர அவங்க மேலே வழக்கு கிடையாது, கேஸ் கிடையாது. ஆனால் தேடிக்கிட்டு இருக்காங்க. பிடிச்சா கேஸ் போட்டுக்கலாம். அந்த மாதிரி அவங்க சிக்கினானா என்ன கேஸ் வேணால் அந்த பையன் மேலே போட்டுக்கலாங்கிற கண்டிஷனில் இருக்காங்களா என்னன்னு தெரில. பட் இது ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த பையனை தேடி இவங்க வீட்டுக்கு வர்றாங்க. இந்த பசங்க எல்லாருமே அந்த அம்மன் கோயில் அந்த தேடப்படும் அந்த பசங்க எல்லாருமே அம்மன் கோயில் காலனியை தெருவை சேர்ந்த அந்த பட்டியலின சமூக ஆண்கள் தான். இந்த பசங்களை இளைஞர்கள், ஆண்கள்னு சொல்கிறத விட இளைஞர்கள், இந்த பசங்களை தேடி உள்ளே வருது இந்த காவல்துறை. உள்ளே வர்றப்ப இவங்க வீடு 4வது வீடாக இருக்குது. இந்த வீட்டுக்கார பையனும் அந்த தேடப்படுற ஒரு ஆளில் இந்த வீட்டுக்கார பையனும் இருக்கான்னு சொல்லிட்டு அடையாளம் காட்டப்படுறப்ப இந்த பொண்ணு அவங்களோட உறவினர்களாக 4-5 பேர் வெளில உட்காந்து பேசிகிட்டு இருக்கிறப்போ இவங்களோட வாசல் படிக்கட்டில் உட்காந்து பேசிகிட்டு இருக்கப்போ இந்த பொண்ணை கூப்பிட்டு இதில் ஒரு பெரிய விஷயம் என்னென்னா, இந்த அண்ணாமலை நகர் காவல் நிலையம் எப்போவுமே ஒரு சர்ச்சைக்குரிய காவல் நிலையம் தான். இப்போ இல்லை, 92லேயே 1992லேயே இந்த பத்மினி நந்தகுமார் அப்படிங்கிறவங்க அவர் கணவரை கொலை பண்ணிடுறாங்க. அவங்கள பார்க்க போன பத்மினி கற்பழித்து பாலியல் வன்கொடுமை செஞ்சு இது பண்ணிடுவாங்க 92ல் 1992ல். இப்போ இது மாதிரி எப்போவுமே குற்றவாளிகளுக்கு புகலிடமாக இருக்கிற ஒரு காவல் நிலையம் தான் இந்த அண்ணாமலை நகர் காவல் நிலையம். இன்றைக்கி மட்டும் அது கிடையாது. இன்றைக்கி அது மாடர்ன் ஆகிருக்கு, அவ்வளோதான். உள்ள அங்கே கூட்டு போயிட்டு இது பண்ண முடியாமல் பொய் வழக்கு போட்டு உள்ளே தள்ளுற மாதிரி பண்ணியிருக்காங்க. இப்போ இந்த பொண்ணை இதை தேடி வர்றாங்க. உள்ளே தேடி இந்த பொண்ணு எதுக்காக புருஷன் எங்கன்னு கேட்குறாங்க. அப்போ இந்த பொண்ணு என் வீட்டுக்கார் இல்லை, அவன் பெயிண்ட் வேலைக்கு போகிற பையன், கொத்தனார் வேலைக்கு போகிற பையன், வேலைக்கு போயிருக்காரு, சாயந்தரம் வந்தோடனே வர சொல்கிறேன் சொல்லியிருக்கிறாங்க. என்ன எதுக்காக தேடி வந்திருக்கீங்கன்னு இந்த பொண்ணு கேட்டிருக்குது. நான் ஒன்ட்டு அது காரணம் சொல்லணுமா? என்னையவே உன் ஏரியா தேடி வர வச்சிட்டீங்கள நீங்கள் அப்படின்னு திமிரா பேசி அந்த வார்த்தை, ஒரு மமதையான அந்த வார்த்தை, என்னையவே நீங்கள் உள்ளே நீங்கள் ஏரியா போலீஸ் தானே, அவர் காவல்துறை தானே, காவல் ஆய்வாளர் ஏரியாவுக்குள்ளே வரக்கூடாதுன்னு ஏதாவது சட்டம் இருக்கா? ஆனால் அவர் என்னையவே ஏரியாவுக்குள்ளே வர வச்சிட்டல அப்படின்னு சொல்லிட்டு அவர் உள்ளே வந்திருக்காரு. கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட எறையூர் கிராமத்தில்
எலவனாசூர் கோட்டையிலிருந்து திருவண்ணாமலை செல்லக்கூடிய மாநில நெடுஞ்சாலை ஓரமாக உள்ள டாஸ்மாக் கடையை வேறு இடத்திற்கு மாற்றக் கோரி விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் ஒன்றிய துணை செயலாளர் எரையூர் நிக்கோலஸ் தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் மாவட்ட செயலாளர் அறிவுக்கரசு, தொகுதி துணை செயலாளர் லெனின், ஒன்றிய பொருளாளர் கார்முகிலன், ஒன்றிய துணை செயலாளர்கள் சிவக்குமார், அரசன், ரமேஷ், பூசைமணி மற்றும் நிர்வாகிகள் ரமேஷ், வின்சென்ட் ராஜ் மற்றும் நிர்வாகிகள் ஜெயச்சந்திரன், சக்திவேல், வீரமணி, சந்திரசேகர், அன்பழகன், சவுந்தர்பாண்டி, முனியன், ராஜா, ராஜ்குமார் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டு டாஸ்மாக் கடையை அகற்ற வலியுறுத்தி முழக்கங்களை எழுப்பினர். புதுச்சேரியில் ஒன்றிய அமைச்சர் மன்சுக் மாண்டவியா பாஜக தேசிய செயல் தலைவர் நிதின் நபீனை வரவேற்று பாஜக சார்பில் கோரிமேடு எல்லையில் இருந்து ராஜீவ்காந்தி சதுக்கம், இந்திரா காந்தி சதுக்கம், காமராஜர் சாலை ஆகிய பகுதிகளில் பேனர்கள் மற்றும் அலங்கார வளைவுகள் வைக்கப்பட்டு உள்ளது. இந்நிலையில் மற்ற கட்சியினர் பேனர்கள் வைத்தால் உடனடியாக அகற்றி வரும் நகராட்சி அதிகாரிகள் தற்போது பாஜக சார்பில் வைக்கப்பட்டுள்ள பேனர்கள் மற்றும் அலங்கார வளைவுகள் மீது எவ்வித நடவடிக்கையும் எடுக்காததை கண்டித்து விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மாநில துணை பொதுச் செயலாளர் பாவானந்த் தலைமையில் 50க்கும் மேற்பட்ட விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் மற்றும் தமிழ் அமைப்புகள் இந்திரா காந்தி சிலை அருகே மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனைத் தொடர்ந்து சாலை மறியலில் ஈடுபட்டவர்களை காவல்துறையினர் கைது செய்தனர். தேனி மாவட்ட விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் ஒருங்கிணைந்த செயற்குழு கூட்டம் தேனியில் உள்ள கட்சியின் அலுவலகத்தில் நடைபெற்றது. மேற்கு மாவட்ட செயலாளர் மதன் தலைமையில் நடைபெற்ற இக்கூட்டத்தில் முதன்மை செயலாளர் ஏசி பாவரசு, மண்டல துணை செயலாளர் நாகரத்தினம், சுருளி, மாவட்ட செய்தி தொடர்பாளர் அன்பு வடிவேல், மாவட்ட செயற்குழு உறுப்பினர் செல்லத்தம்பி, தேனி நகர செயலாளர் ஈஸ்வரன் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். இக்கூட்டத்தில் மதவெறி அரசியலை பரப்பும் சனாதன கும்பலை கண்டித்து 22ஆம் தேதி மதுரையில் நடைபெறவுள்ள ஆர்ப்பாட்டத்திற்கு சுமார் 50 வாகனங்களில் செல்ல வேண்டும். 100 நாள் வேலை திட்டத்தை ஒழிக்கும் சட்டத்தை திரும்பப் பெற கோரி வரும் 24ஆம் தேதி தமிழ்நாடு முழுவதும் மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி சார்பில் நடைபெறும் ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டு வெற்றியடைய செய்ய வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டுள்ளது. திண்டுக்கல் மாவட்டம் ஆத்தூர் ஒன்றியத்திற்கு உட்பட்ட செம்பட்டியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் திண்டுக்கல் மைய மாவட்ட நிர்வாகிகள் கூட்டம் ஆத்தூர் ஒன்றிய செயலாளர் அரசு தலைமையில் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் சிறப்பு அழைப்பாளராக முதன்மை செயலாளர் ஏசி பாவரசு கலந்து கொண்டு மதவெறி அரசியலை பரப்பும் சனாதன கும்பலை கண்டித்து மதுரையில் வரும் 22ஆம் தேதி விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பாக நடைபெறும் கண்டன ஆர்ப்பாட்டம் குறித்து விளக்க உரையாற்றினார். இக்கூட்டத்தில் மைய மாவட்ட செயலாளர் தமிழரசன், மாநகர மாவட்ட செயலாளர் மைதின் பாவா, மண்டல செயலாளர் ஜான்சன் கிறிஸ்டபர், மண்டல துணை செயலாளர் சந்திரன், தொகுதி செயலாளர் தண்டபாணி, மாணவரணி மாநில துணை செயலாளர் மணிகண்டன், வழக்கறிஞர் மாநில துணை செயலாளர் குணசேகரன் மற்றும் வீரர் அப்துல்லா, தமிழ் செல்வன், ராஜசேகர், சுதாகர், ரமேஷ், பாண்டி உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். இன்றைய களத்தல் சிறுத்தைகள் நிகழ்ச்சியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் நிகழ்ச்சிகள் அனைத்தையும் பார்த்தோம். நாளையும் இதேபோன்று சிறுத்தைகளின் பாய்ச்சலை களத்தில் காண்போம். வணக்கம். உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளே,